எம்மா எனக்கு பைசா தாங்களா. எதுக்குடி உனக்கு பைசா? இப்போ என்னத்துக்காக கேட்டுட்டு இருக்க? எனக்கு முட்டாய் சாப்பிடணும் போல ஆசையா இருக்குமா. பாருடி, அடிக்கடி இப்படி முட்டாய் வாங்கி தின்னான்னு வச்சுக்க உன் பல்லெல்லாம் சூத்த பல்லாயிரும். ப்ளீஸ்மா, இன்னைக்கு மட்டும் வாங்கி தாங்களா. என்ன பாருடி, சத்தம் கட்டாம பேரு, இல்லைன்னா அடிச்சு விடுவேன். எம்மா எனக்கு வடையாத வாங்கி தாங்களா. இப்போ உனக்கு என்னாச்சு? அது வேணும் இது வேணும்னு கேட்டுட்டு இருக்க. ரூமில் போய் ஏதாவது இருந்தால் எடுத்து தின்னு. பிள்ளை தான் ஆசைப்பட்டு கேட்கல. 1 ரூபா 2 ரூபா இருந்தால் எடுத்துக்கூடா. பெய்யே முட்டாய் வாங்கி திங்கட்டும். எல்லாம் நீங்கள் கொடுக்க இடத்த அது என்ன பேத்த உங்கள் பேத்தி இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கா. சின்ன பிள்ளை ஆசைப்பட்டு கேட்கலாமா? பைசா கூட இப்போ தங்க அம்மாவை எப்போ தங்க போகிறா? சரி அத்தை, இந்த ஒரு அட்டையை நீங்கள் சொல்லதுக்காக கொடுக்கேன். நபர் மேலே அங்கே செல்ஃபில் 5 ரூபா வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு போய் முட்டாய் வாங்கிட்டு வர மசில் மறக்காமல் ஒரு தீப்பெட்டியும் வாங்கிட்டு வந்துடு. அங்கே இங்கேயும் வாபத்து திங்காம சுருக்கா வந்து சேரு. 5 ரூபா தானா? இதுல வர தீப்பெட்டி வாங்கிட்டு வரணுமா? மலருக்கு 5 ரூபா வேண்டாமா? 5 ரூபா ஒன்றும் எனக்கு வேண்டாம். சரி சரி, அப்படின்னா எனக்கு 5 ரூபா லாபம் தான். நல்ல வேலுக்கு காலமே இல்லை. உங்கள் பாட்டி உனக்கு 1 ரூபா 2 ரூபா தான் தர சொன்னவ. நான் 5 ரூபா தருவேன்னு சொன்னேன்ல, நீ இப்படி தான் பேசுவேன். எனக்கு 20 ரூபா தான் வேணும், இல்லைன்னா கடைக்கு போக மாட்டேன். ஒன்று யார் இப்போ கடைக்கு போச்சுன்னா மலரு, சத்தம் காட்டாமல் வீட்டில் இரு. எனக்கு கண்டிப்பா 20 ரூபா வேணும். எனக்கு கண்டிப்பா 20 ரூபா வேணும். எனக்கு கண்டிப்பா 20 ரூபா வேணும். சத்தம் கட்டாமல் உள்ளால பேர், அப்படி இல்லைன்னா விளக்கு மாதிரி பிஞ்சிரும். பெத்த பிள்ளை முட்டாய் வாங்க தரதுக்கு மட்டும் பைசா உங்ககிட்ட இருக்காதுல்ல? ஆமாம், என்கிட்ட பைசா இல்லை. சத்தம் கட்டாமல் உள்ளே பேர். பரவாயில்ல, உங்ககிட்ட வேற பைசா இல்லை. நான் இந்த 5 ரூபாவே கொண்டு போறேன். அங்கே கடைக்கிட்ட நின்று பாப்பாக்காம சுருக்க வந்து சேரு. சரி, போயிட்டு வரேன். வர வர இவ ரொம்ப தான் அடம் பிடிக்க. இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சின்ன பிள்ளை தானம்மா, போக சரியாயிடுவா. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது வேணுமாத்தே? இப்போ ஒன்றும் வேண்டாம்மா. இதே எனக்கு சமையல் கட்டெல்லாம் நிறைய வேலை இருக்குது. இப்போ செஞ்சால் தான் சுருக்க வேலையை முடிக்க முடியும். சரி, நீ உள்ளே போய் வேலையை பாரு. எனக்கு குறுக்கு வலிக்கு உள்ளே போய் கொஞ்சம் படுக்கேன். என்ன இவ இப்போ தானே போன உடனே வந்துட்டா? ஆமாம், மூஞ்சி வேற உம்முன்னு வச்சுட்டு வரா. ஒருவேளை பைசாவை தொலைச்சிருப்பாளோ? பிள்ளை உம்முன்னு வரா. ஒன்றும் பைசாவை தொலைச்சிருக்க மாட்டேன். 5 ரூபாய்க்கு எதையும் வாங்கி தின்றுருப்பேன். அதான் கை வீசாமா கை வீசு அப்படின்ட்டு வாரா. என்னடி கை வீசிட்டு வரா? தீப்பெட்டி எங்கே? வாங்கலாமா? எதுக்கு வாங்கல? கடையில் இல்லை. அப்போ பைசா வாங்க. முட்டாய் வாங்கி தின்னுட்டேன். தெரியும் நீ இப்படி தான் பண்ணியிருப்பான்னு. ஒன்னெல்லாம் திருத்தவே முடியாது. சரிம்மா, பிள்ளை மேலே கோவப்படாத. நான் பிறகு கடைக்கு போகும்ல, அப்போ தீப்பெட்டி வாங்கிட்டு வரேன். எல்லாம் நீங்கள் கொடுக்க இடம்தான். அதான் இவ இப்படியே அட்டுழியம் பண்ணுறா.